திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த வெள்ளைக்கவி கிராமம். தமிழகத்தின் பிரதான சுற்றுலா தலமாக விளங்கும் கொடைக்கானல் உருவாவதற்கு முன்பாகவே தோன்றிய இந்த வெள்ளைக்கவி கிராமம் தற்போது வரை முறையான சாலை வசதி கூட இல்லாமல் அவல நிலையில் காட்சியளிக்கிறது. கொடைக்கானலில் இருந்து 4 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பயணித்து அங்கிருந்து மலைப்பாதை வழியாகவும் வனப்பகுதி வழியாகவும் குண்டும் குழியுமான பாதையை கடந்து வெள்ளைக்கவி கிராமத்தை அடைந்தது நமது தமிழ்ஜனம் செய்தி தொலைக்காட்சி குழு. 10 வருடம் 20 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வரும் வெள்ளைக்கவி மக்கள் அவசர தேவைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட நடைப்பயணமாக மட்டுமே செல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது. நடந்து வர முடியல, கஷ்டமாத்தான் இருக்கு. முந்தி இருந்த ரோடு இருந்து நல்லா இருந்துச்சு. இப்ப சாலை வசதி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சாலை வசதிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் பெண்டிங்லேயே இருக்கு. எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்கு. நல்லா இருந்த ஒரு பொண்ணு லோ ப்ரெஷர்னால இறந்து போயிட்டா. இப்போ அவளுக்கு நல்லா 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க குடும்பத்தை இனி பார்க்கறது யாருன்னு கேள்விக்குறியில் இருக்குது. அதே மாதிரி இப்போ எங்கள் சூழ்நிலைக்கும் ப்ரெஷர் இருக்கா என்ன ஏதுங்கிறது செக் பண்ணுறது கூட ஒரு வசதி கிடையல. இல்லை, இப்போ எனக்கே ஒரு நாளைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு போகிற சூழ்நிலையில் வழியிலேயே மரணம் ஏற்பட்டாலும் அது சாத்தியம் இல்லை. வழியிலேயே ஏற்பட்டாலும் வழியில் ஏற்பட்டது தான். கடவுள் விட்ட வழி. இவளையும் நாங்கள் தூக்கிட்டு போன வழியிலே இறந்துட்டா. அதுவும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் டோலி கட்டி மட்டுமே தூக்கிச் செல்லக்கூடிய அவல நிலையே இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் இப்பகுதி மக்கள் கடின உழைப்பினால் விளைய வைத்த விளைபொருட்களையும் கொண்டு செல்ல வழியின்றி தவித்து வருகின்றனர். குழந்தைகள் கல்வி பயில தேவையான பள்ளிகள், தொலைத்தொடர்பு வசதிகள், சுத்தமான குடிநீர் என எந்தவித வசதியும் இல்லாதவர்களாக வசித்து வருகின்றனர் வெள்ளைக்கவி கிராம மக்கள். அவர் ஓய்வு வந்தார் ஸ்டாலின். அப்போ எல்லாம் மக்கள்லாம் போயிட்டாங்க. இங்கே 5 மணிக்கு பறக்க போனாங்க. போய் அவங்க விட மாட்டேன்ட்டாங்களாம். அப்போ என்ன காரணமுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வசதி இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா அவர் பாடி கடை அவரு கொடுத்த மனு உடனே போயிடுச்சு. 10 ரூபா அது கைக்கு போயிடுச்சு. அப்போ சீக்கிரம் நாங்கள் ரோடு போட்டு தரோம்னு என் மகன் மந்திரி பதவியில் இருக்கான். அவனுக்கு அக்லாம் மெசேஜ் வந்துடுச்சு, நான் பெற்றுக்கொண்டேன், உங்களுக்கு சீக்கிரம் ரோடு போட்டு தரோம்னு சொல்லி. இன்றைக்கி வரைக்கும் கண்டுக்கல. அதனால் எங்களுக்கு ரோடு வசதி வேணும், கக்கூஸ் வேணும், பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதி வேணும். எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குகளை பெறுவதற்காக தேடி வரும் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு பின் தங்களை முழுமையாக மறந்து விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் மிகுந்த மனவேதனையை ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துகின்றனர். இருக்கும்போது நாங்கள் ஒரு உடம்புக்கு சௌகரியமில்லை கொள்ளனா நாங்கள் ஒன்று பெரிய குளம் போகணும், இல்லைன்னா கொடைக்கானல் போகணும், 2 பக்கம் போகணும். ஆனால் போயிட்டு அவங்க உடம்புக்கு சௌகரியமில்லாதவங்க நல்லா வர்றாங்களா இல்லை என்ன ஆகுறாங்கன்னு நாங்கள் இங்கே அழுதுகிட்டே இருக்கணும். ஓட்டு கேட்டு வர்றாங்க. வரும்போது நாங்கள் இந்த மாதிரி இருக்குது, ரோடு இல்லாமல் நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம்னு பாருங்க. சரிம்மா நாங்கள் போட்டு தர்றோம்மா அப்படின்னோன்னா நாங்களும் ஓட்டை போட்டுருவோம். சரி நமக்கு ரோடு வரும்ல, ஆஸ்பத்திரி வசதி வரும், அப்படி இப்படின்னு நாங்களும் ஓட்டை போடுறோம். ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு இந்த பக்கமே அப்புறம் திரும்பி பக்கத்தில் 2வது முடிஞ்சோடனே திரும்ப அதே மாதிரியே ஓட்டுக்குன்னு வருவாங்க. திரும்ப கேட்டோம்னா சரி நாங்கள் போட்டு தர்றோம், இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டோம்ல நாங்கள் போட்டு தர்றோம், இப்படி தேவை சார் சொல்லுவாங்க. வேற எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை, வச்சுக்கிறது இல்லை. சிட்டிசன் திரைப்படத்தில் இருக்கும் அத்திப்பட்டியை போல எந்தவித சாலை தொடர்பும் இன்றி கொடைக்கானலின் பின்புறம் இருக்கும் வெள்ளைக்கவி கிராமத்திற்கு போதுமான சாலை வசதியையும் அங்கு வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக வெள்ளைக்கவி கிராமத்தில் இருந்து செய்தியாளர் மணி நேதாஜி.